கரத்தாலே தூக்கி எடுத்தீரே, கண்மலை மேல் என்னை நிறுத்தினீரே, உம்மை துதித்திடும் புது பாடல் தந்தீரே. ஆயிரம் நாவுகள் போதாதே, அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தீரே, கண்மலை மேல் என்னை நிறுத்தினீரே, உம்மை துதித்திடும் புது பாடல் தந்தீரே. ஆயிரம் நாவுகள் போதாதே, எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. நன்மை கிருபையினால் முடி சூட்டினீர் என்னை, தூதரிலும் மேலாய் உயர்த்தினீரே. உம் நன்மையை நினைத்து நான் என்றும் துதிப்பேன். ஆயிரம் நாவுகள் போதாதே, நன்மை கிருபையினால் தூக்கி நின்றீரே. தூதரிலும் மேலாய் உயர்த்தினீரே. உம் நன்மையை நினைத்து நான் என்றும் துதிப்பேன். ஆயிரம் நாவுகள் போதாதே, எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. நாட்கள் நகர்ந்திட்டாலும் காலம் கடந்திட்டாலும் கர்த்தரே நீர் என்றும் மாறாதவர். உம் கிருபையை என்றும் எண்ணி நான் துதிப்பேன். ஆயிரம் நாவுகள் போதாதே, நாட்கள் நகர்ந்திட்டாலும் காலம் கடந்திட்டாலும் கர்த்தரே நீர் என்றும் மாறாதவர். உம் கிருபையை என்றும் எண்ணி நான் துதிப்பேன். ஆயிரம் நாவுகள் போதாதே, எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரி. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, worship Your holy name. The sun comes up, it's a new day dawning. It's time to sing your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, worship Your holy name. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, worship Your holy name.
great and your heart is kind. For all your goodness I will keep on singing. 10,000 reasons for my heart to find. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. Worship your holy name. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. Worship your holy name. And on that day when my strength is failing, the end draws near and my time has come, still my soul will sing your praise unending. 10,000 years and forevermore. And on that day when my strength is failing, the end draws near and my time has come, still my soul will sing your praise unending. 10,000 years and then forevermore. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. Worship your holy name. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. Worship your holy name. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. எந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்கள் நகர்ந்திட்டாலும் காலம் கடந்துட்டாலும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் எத்தனையோ காட்சிகள் மாறி இருக்கும், காலங்கள் மாறி இருக்கும், எத்தனையோ சூழ்நிலைகள் மாறி இருக்கும், எத்தனையோ மனிதர்கள் மாறி இருப்பாங்க. ஆனா மாறாத தெய்வம், நம்மை மறவாதவராக, நம்மை என்றைக்குமே நம்மை குறித்து கரிசனையும் அக்கறையும் உள்ளவராக, நம்மை நேசிக்கிறவராக, நம்மை ஹல்லேலூயா விசாரிக்கிறவராக, நமக்கு முன் செல்லுகிறவராக, நம்மை வழி நடத்துகிறவராக இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பை நினைத்து எத்தனை பேர் உண்மையா அவரை ஹல்லேலூயா உயர்த்தணும், அவரை மகிமைப்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ ஒரு கடமைக்காக இங்கே வந்து உட்கார்ந்து பாடுகிறது அல்ல, உண்மையாக கருத்தோடு நாம பாடணும். ஹல்லேலூயா, உணர்ந்து பாடணும். ஹல்லேலூயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, என் சூழ்நிலைகள், என் நிலைமைகள், என் காரியங்கள், என் பிரச்சனைகள், என் தோல்விகள், என்னுடைய தடுமாற்றங்கள், என்னுடைய ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்றாய் அறிந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அறிந்தவர் மட்டுமல்ல, அதை குறித்து ஹல்லேலூயா அவர் கரிசனை உள்ளவராகவும் அதை மாற்றுகிறதற்கான காரியங்களை செயல்படுத்துகிறவராகவும் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர்,
நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் ஆமென். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. ஆமென். நம்முடைய எலும்புகள் எல்லாம் உருவேற்படும் முன்பாக நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. நம்ம யாரு என்ன அப்படின்னு நமக்கே தெரியாத போது ஹல்லேலூயா அவர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கே நம்மளை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வரும்பொழுதெல்லாம் கூட ஆண்டவர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பலவீனமான பாண்டம்ங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். அவர் நம்மை பலத்தால இடை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. பலவானா என்னை மாற்றுகிறவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், ஹல்லேலூயா. எனக்காக யுத்தங்கள் செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், ஏலேஷூரன், எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே, எனக்காக யாவையும் நீங்க செய்து முடிக்கிறவர். ஆண்டவரே, நான் எதை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காரியத்தில் நான் ஹல்லேலூயா நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீர் என் கூட இருக்கிறது படியால எதுவும் என்னை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒன்று என்னை சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நான் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறேன். என் கால்களை கண்மலை மேல வைத்திருக்கிறீங்க. என்னை பலத்தால நீர் நிரப்புகிற தேவனா இருக்கிறீங்க. நான் ஓடுகிறதற்கு நிற்கவே பலன் இல்லாத இருந்தேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால ஓடும்படியாய் செய்திருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை துவக்கிறவர் நீர்தான். ஆண்டவரே, ஆண்டவரே, என் விசுவாசத்தை ஆண்டவரே முடிக்கிறவர் நீர்தான். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நோக்கி ஆண்டவரே எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் ஆண்டவரே நான் ஓடும்படியாக இந்த ஆண்டு முழுவதுமாய் எனக்கு நீர் உதவி செய்தீரே. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தங்கள் செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர், ஏலேஷூரன், எனக்காக யாவை செய்து முடிப்பவரே, ஏலேஷூரன், எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, ஏலேஷூரன், எனக்காக யாவை செய்து முடிப்பவரே, ஏலேஷூரன், எங்கள் துதிகள் வாசம் செய்பவரே, நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே, நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே, பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே, பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே, மீட்டு கொண்டே நன்றீரே, மீட்டு கொண்டே நன்றீரே, ஏலேஷூரன், எனக்காக யாவை செய்து முடிப்பவரே, ஏலேஷூரன், எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, ஏலேஷூரன், எனக்காக யாவை செய்து முடிப்பவரே, ஏலேஷூரன், எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அவர் ஹல்லேலூயா, நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் மறப்பதில்லை. சந்ததி மேல் உமாவியையோ, சந்தானத்தின் மேல் ஆசியையோ, சந்ததி மேல் உமாவியையோ, சந்தானத்தின் மேல் ஆசியையோ, ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே, ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே, ஏலேஷூரன், எனக்காக யாவை செய்து முடித்தவரே, ஏலேஷூரன், எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, ஏலேஷூரன், எனக்காக யாவை செய்து முடிப்பவரே, ஏலேஷூரன், எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று
அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், எனக்காக முன்னின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர், யெஷூரன் எனக்காக யாவை செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, யெஷூரன் எனக்காக யாவை செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. நாம் அவருக்குள்ளே தேவனுடைய நீதி ஆகும்படியாக, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானாரே, அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. இன்றைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு உரிமையை நமக்கு தந்திருக்கிறாரே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்ததுதான் நமக்கு கிடைத்த ஒரு மேலான பாக்கியமா இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி அவரை துதிக்க ஆரம்பிப்போமா? நல்ல வாய்களை திறந்தவரை துதிக்க ஆரம்பிப்போமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, ஆண்டவரே நான் கூப்பிடும் போது பதில் கொடுக்கிறவரே, என்னுடைய நிலைமைகளை நன்றாய் அறிந்திருக்கிறவரே, என் சூழ்நிலைகளின் நடுவிலே ஆண்டவரே வீசுகிற புயல் காற்றுகளை எல்லாம் ஓய பண்ணுகிறவரே, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. ஆண்டவரே ஈட்டியை முறிக்கிற தேவன், வில்லை ஒடிக்கிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. ஆண்டவரே முன்பாக இருக்கிறதான எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்குகிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையின் தாறுமாறுகளை மாற்றுகிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. எங்களை நீதியின் பாதையில கொண்டு வந்து நிறுத்துகிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. நித்தமும் எங்களை நடத்துகிற தேவனாக, மகா வறட்சியின் காலத்திலேயோ எங்கள் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுகிற தேவனாக, எங்களை பலத்தால இடைகட்டுகிற தேவனாக நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ரப ஷபரபலபரபா ரிகமலபரபதுரபரபலபரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிஷகதரபுரபலகபரபலபரபா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி ஹல்லேலூயா மகா ஹல்லேலூயா வறட்சியான காலங்களிலேயோ அவர் ஹல்லேலூயா நம்மை ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவனாய் இருந்திருக்கிறார். நம்முடைய எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாய் மாற்றி இருந்திருக்கிறாரே. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல கர்த்தர் ஹல்லேலூயா இருப்பாய் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறாரே. எத்தனை பேரா சொல்ல முடியும்? ஆண்டவர் என்னை நடத்தினார், ஆண்டவர் என் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றினார், அவரின் ஆத்துமாவை திருப்தியாக்கினார், அவர் எனக்கு ஹல்லேலூயா என்னுடைய வாழ்க்கையை நீ வற்றாத நீரூற்றை போல என்னை ஹல்லேலூயா இன்றைக்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். சொல்ல எத்தனை பேரால முடியும்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்னும் உம்மை தொடர்ந்து துதிக்க, இன்னும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. உம்மை துதிக்கிற ஜனங்களை ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிற ஜனங்களை ஆண்டவரே நீர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். என் ஆத்துமாவை திருப்தி செய்வார், என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே,
என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீப சொல்லை நடு நின்று நீக்கி, நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீப சொல்லை நடு நின்று நீக்கி, கிருபையென்னும் மதிலை பணிவார். என்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபையென்னும் மதிலை பணிவார். என்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காதது இது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காதது இது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். என்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். என்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நல்லா துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். அவரை ஆராதிக்கிற ஒரு நேரம் இது. அவர் ஹல்லேலூயா மகிமைப்படுத்துகிற நேரம் இது. எந்த சூழ்நிலையிலையும் அவருடைய அன்பை ஹல்லேலூயா உணரும்படியாக ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறாரே. ஓ, காலங்கள் மாறுகிற சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் வாழ்க்கையில புயல்கள் ஹல்லேலூயா மோதி அடிக்கிற நேரங்களில் எல்லாம் அவர் நமக்கு ஹல்லேலூயா ஏழைகளின் பலனாக, எளியவர்களின் திடனாக, ஹல்லேலூயா கடும் வெயிலுக்கு குளிர் நிழலாக அவர் தங்கும், ஹல்லேலூயா நம்ம ஒதுங்கும், ஹல்லேலூயா ஒரு பாதுகாப்பாக நமக்கு இருந்திருக்கிறாரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் அவர் அன்பை விட்டு என்னை பிரிக்காமல் காத்து கொண்டீரே ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொண்டார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொண்டார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோம். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே.
சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளென்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளென்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. என்னை பாக்கியவானாய் மாற்றி இருக்கிறீங்களே, என்னை பலவானாய் மாற்றி இருக்கிறீங்களே, என்னை உம்மை துதிக்கிற ஒரு ஜனமாய் மாற்றி இருக்கிறீங்களே, உம்முடைய புது புது கிருபைகளை ஒவ்வொரு நாளும் எனக்கு தந்து இருக்கிறீங்களே ஆண்டவரே, எல்லாவற்றிற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்னும் எப்போதும் உம்மை கனப்படுத்த உயர்த்த, இன்னும் எப்போதும் உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen, amen, amen. Let me tell you one thing, that Jesus is on the move here in India. இந்தியாவிலே இயேசு அசைவில் இருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். He is going to change many lives in this end time harvest. இந்த இறுதி நாள் அறுவடையிலே அவர் अनेक ஆத்துமாக்களை ரட்சிக்க போகிறார். He's going to heal many people who are sick and cast out demons. Jesus is king over India. இந்தியாவிலே இயேசு ராஜாவாக இருக்கிற अनेகர் வியாதிகளை சுகமாக்க போற अनेக பிசாசுகளை துரத்த போகிறார். And even today I believe the word of God is going to do a wonderful thing in your lives. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான ஒரு காரியத்தை செய்ய போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். In the next few minutes I want to talk to you about a special topic of thanksgiving. இந்த ஒரு சில நிமிடங்களிலே விசேஷமான ஒரு தலைப்பிலே நன்றி தெரிவித்தல் என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். But before I start I want to pray. Let's all close our eyes and bow our heads. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. Father, we pray that your word would pierce our hearts. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயங்களை ஊடுருவி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். Let your word produce fruit in our lives. எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தை ஒரு கனிகளை கொடுப்பதாக. Thank you for changing our lives so far. இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையை மாற்றினதற்காக நன்றி. Let us not just be hearers of the word today, உம்முடைய வார்த்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, but doers of the word. அதன்படி செய்கிறவர்களாக இருக்கும்படியாக உதவி செய்யும். But not by might nor by power. ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, but by your spirit let it be done. உம்முடைய ஆவியினாலே ஆக கடவுது ஆண்டவரே. Amen. ஆமென் ஆமென். My name is Joshua Samuel. என்னுடைய பேர் ஜாஷுவா சாமுவேல். And I'm an evangelist. நான் ஒரு சுவிசேஷகர். I grew up in church all my life. வாழ்க்கை முழுவதும் நான் சபையிலே வளர்ந்து வந்தேன். But I knew about God, but I did not know God. தேவனை குறித்து அறிந்திருந்தேன், ஆனாலும் தேவனை அறியவில்லை. But 10 years ago I met the Lord Jesus Christ. ஆனால் 10 வருடங்களுக்கு முன்பதாக இயேசுவை நான் சந்தித்தேன். And my life was never the same. அதற்கப்புறமாக என்னுடைய வாழ்க்கை அதுபோல அல்ல. Today I'm standing here in front of you. இன்றைக்கு உங்கள் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறேன். Firstly, I want to honor Pastor Clarence, Pastor Prem. Thank you for this opportunity of giving me.
பாஸ்டர் கிளாரன்ஸ் அவர்களையும் பாஸ்டர் பிரேம் அவர்களையும் நான் கனத்துக்குரியவர்களாக கருதி இந்த அருமையான வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறேன். And I want to honor all of you for coming to the house of the Lord today this morning. இந்த காலை வேளையில் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருப்பதினாலே உங்களுக்கும் நான் கனம் கொடுக்க விரும்புகிறேன். There are many things you could be doing, but you chose to come to the house of God. நீங்கள் अनेक காரியங்கள் செய்து கொண்டிருக்கலாம், ஆனாலும் நீங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதற்காக தெரிந்து கொண்டு இங்கே வந்திருக்கிறீர்கள். I want to honor all the volunteers and staff today as well. இங்கே வந்திருக்கிற எல்லா இங்கே காணப்படுகிற வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் வாலண்டியர்ஸ்க்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். There is an honor in serving the temple and the house of the Lord. தேவனுடைய ஆலயத்திலே சேவை செய்வது மிகவும் கனத்துக்குரிய ஒரு காரியம். So I want to thank you as well. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். So today I want to talk about how we need to give thanks to the Lord for all his goodness throughout this year. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நாம் எப்படி தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க முடியும் என்பதை குறித்து பேச விரும்புகிறேன். How many of you are thankful that God has carried you throughout this year? Raise your hand and wave it at me. இந்த வருடம் முழுவதும் எத்தனை பேர் ஆண்டவர் என்னை சுமந்து கொண்டு வந்தார் என்று சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். Another year that God has blessed us. இன்னொரு வருடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். I want to read our core scripture for today. இன்னைக்கு ஒரு வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். I'm reading from 1 Thessalonians chapter 5 verse 18. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 Thessalonians chapter 5 verse 18. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். In everything give thanks, for this is the will of God in Christ Jesus for you. எல்லாவற்றிலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இதுவே தேவன் இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. I don't know about you, but for me it is difficult to give thanks when things are going bad in my life. உங்களை குறித்து எனக்கு தெரியவில்லை, ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் மோசமாக சென்றால் எனக்கு தேவனுக்கு நன்றி சொல்வது ஒரு கடினமான ஒரு காரியம். You see, many of us go through ups and downs in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேலும் கீழுமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். But the word of God tells us today that we need to be thankful in everything, good and the bad. ஆனால் வேதம் சொல்கிறது நன்மையோ தீமையோ ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. Can somebody shout amen? ஆமென் சொல்ல முடியுமா? We need to be a grateful, thankful people. நாம் மிகவும் நன்றி உள்ளவர்களாகவும் எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். If we read in Romans chapter 1 verse 21, ரோமர் 1:21 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், this is what it says, because although they knew God, they did not glorify him as God. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல், nor were they thankful, ஸ்தோத்திரியாமலும் இருந்து, but became futile in their thoughts and their foolish hearts were darkened. தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. My dear brothers and sisters, we need to understand a very important part of this verse. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தின் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். They knew God, அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள், but they did not glorify him as God. ஆனால் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லை. But this is the most important thing, nor were they thankful. அங்கே இது முக்கியமான ஒரு காரியம், எங்கேயும் அவர்கள் ஸ்தோத்திரிக்கவில்லை தேவனுக்கு. And because they were not thankful, their hearts were darkened. அவர்கள் இவ்விதமாக ஸ்தோத்திரியாமல் இருந்ததினாலே அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. May our hearts never be darkened because we be a people always giving thanks to God. நாம் ஒருபோதும் நம்முடைய இருள் அடையக்கூடாது, ஏனென்றால் எப்பொழுதும் நாம் தேவனை ஸ்தோத்திரிகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. Because Jesus came to give us life and life more abundantly. ஏனென்றால் இயேசு நமக்கு ஜீவனை கொடுக்கவும் ஜீவன் பரிபூர்ணமாகவும் நமக்கு கொடுக்க வந்தார். Now we as people are made up of three things. நாம் ஜனங்களாகிய நாம் மூன்று காரியங்களாலே கட்டப்பட்டிருக்கிறோம். We are made of our spirit, soul and body. நமக்கு ஆவி உண்டு, ஆத்துமா உண்டு, சரீரம் உண்டு, இவைகளினாலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். That's what it says in 1 Thessalonians chapter 5 verse 23. 1 தெசலோனிக்கர் 5:23 அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. We are made of spirit, soul and body. நாம் ஆவி, ஆத்துமா மற்றும் சரீரத்தினாலே நாம் அமைக்கப்பட்டிருக்கிறோம். And the Lord Jesus will preserve us blameless till he comes. அவர் இயேசுவானவர் அவர் வரும் வரை நம்மை அவர் ஒரு கரையில்லாத ஒரு நபர்களாக அவர் நிறுத்துவார். So my dear brothers and sisters, I want to talk to you about the blessing that you already have. என்ற அருமையான சகோதர சகோதரிகளே,
நீங்கள் ஏற்கனவே அடைந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். When we understand how blessed we are, we will continue to be a people of thanksgiving. நாம் எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் நாம் தொடர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்கிற ஜனங்களாக நாம் இருப்போம். Just like we are made up of spirit, soul and body, எவ்விதமாக நாம் ஆவி ஆத்மா சரீரத்தினாலே அமைக்கப்பட்டிருக்கிறோமோ, because we are in Christ Jesus, we are blessed in spirit, soul and body. நாம் இயேசுக்குள் இருப்பதினாலே நாம் ஆவி ஆத்மா சரீரத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். Ephesians chapter 1 verse 3 says this. எபேசியர் 1:3 விதமாக சொல்லுகிறது, Blessed be the God and the Father of our Lord Jesus Christ, who has blessed us with every spiritual blessing in heavenly places. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். It doesn't say he will bless us, he says he has already blessed us in heavenly places. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லவில்லை, நமக்கு ஏற்கனவே அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There is spiritual blessing for us in heavenly places. All we have to do is pull it down. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு ஏற்கனவே ஆவியிலே பரலோகத்தில் இருக்கிற நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அதை நம்மால் இழுக்க வேண்டும், அவ்வளவுதான். The only way we get the spiritual blessing from the spirit realm to the natural realm, ஆவிக்குரிய ஸ்தானத்திலிருந்து நம்ம சரீரத்துக்குரிய ஸ்தானத்திற்கு நாம் அந்த ஆசீர்வாதத்தை இழுக்க முடியும் என்றால், is by one simple thing called as faith. நாம் ஒரு சிறிய எளிய ஒரு காரியம், விசுவாசமாகிய இந்த எளிய காரியத்தினாலே அதை செய்ய முடியும். The first thing we need to be thankful spiritually is this. நாம் ஆவிக்குரிய ஆண்டவருக்கு எப்படி நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க முடியும் என்பது முதல் காரியம் எப்படி என்றால், God has saved us from the clutches of hell. நம்மை நரகத்தின் பிடியிலிருந்து தேவன் நம்மை மீட்டிருக்கிறார். I don't know about you, but I was a sinner. The Bible says all have sinned and fallen short of the glory of உங்களை God. குறித்து எனக்கு தெரியாது, நாம் யாவரும் பாவம் செய்திருக்கிறோம். எல்லா மனிதனும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களாக என்று வேதம் சொல்லுகிறது. We were destined to go to hell, but God in his love sent his son Jesus to save us. நாம் நரகத்தை நோக்கி செல்ல நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி அவர் ரட்சித்தார். That is the greatest spiritual blessing we will ever have. நாம் கண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலும் மிக உயர்ந்த ஆசீர்வாதமாக கருதப்படுகிறது. When I landed in the airport and I was driving back home through the cab, நான் இந்த விமான நிலையத்திற்கு வந்துவிட்டு அதற்கு அப்புறமாக ஊர்தியிலே இங்க வந்து கொண்டிருக்கும் போது we were driving past in Bangalore all these areas, and I used to do many sinful things in those areas. நான் இந்த பெங்களூர் பட்டணத்திலே நான் வந்து கொண்டிருக்கும் பாதைகளிலே அநேக பாவம் உள்ள காரியங்கள் ஏற்கனவே செய்த அந்த வழியாக நான் வந்து கொண்டிருந்தேன். But yesterday when we were driving, I was crying because of how grateful I am that God had saved my life. ஆனாலும் அந்த வழியாக கடந்து வந்த பொழுது நான் அழுது கொண்டே வந்தேன். ஏனென்றால் ஏன் தேவன் என்னை அந்த பாவங்களிலிருந்து என்னை மீட்டு கொண்டார் என்று I was a nobody, but Jesus saved me. நான் ஒரு ஒன்றுமில்லாதவனாக இருந்தேன், ஆனால் இயேசு என்னை ரட்சித்தார். I want all of us to remember that we were nobodies, but Jesus saved us. நாம் யாவரும் இதை நினைக்க வேண்டும், நினைவு கூற வேண்டும். நாம் ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தாலும் இயேசு நம்மை ரட்சித்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. Amen. The second thing that is important in our spiritual blessing is this. இரண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு எது முக்கியமானது என்றால், God has given us access to him. தேவன் நாம் அவரை அடையும்படியாக ஒரு வழியை நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். In the Old Testament not everybody had access to God. பழைய ஏற்பாட்டிலே எல்லாரும் தேவனண்டை வர முடியாது இருந்தது. Only the high priest had to come before God in the tabernacle. இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மட்டும்தான் தேவனை அடைய முடிந்ததாக இருந்தது. And only once a year did he come to God. அதுவும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் அவன் ஆண்டவரிடம் வந்தான். But because Jesus died and shed his blood, today you and I too. ஆனால் இன்று இயேசு நமக்காக மரித்ததினாலே நீங்களும் நானும் இன்றும் நாம் தேவனண்டை எப்பொழுதுமே வர முடியும். The Bible says come boldly before the throne of God. வேதம் சொல்கிறது கிருபாசனத்தண்டை தைரியமாக வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. That is our spiritual blessing number 2. அது நமக்கு காணப்படுகிற இரண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். You might not have access to the prime minister. நீங்கள் ஒருவேளை பிரதம மந்திரி அடைய முடியாது இருக்கலாம். You might not have access to the powerful politicians. உங்க மிகவும் வல்லமையுள்ள
அதிகாரமுள்ள அரசியல்வாதிகளை ஒருவேளை அடைய நீங்கள் முடியாது இருக்கலாம். You might be going through problems in your life. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனை வழியாக கடந்து செல்லலாம். You might not have access to the doctor or the treatments. நீங்கள் ஒருவேளை மருத்துவரை அடைய முடியாத, அவருடைய சிகிச்சை அடைய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். But I'm here to tell you today, you have access to somebody who is always listening. ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல, எப்பொழுதும் உங்களுக்கு செவியை திறந்திருக்கிற ஒருவரை எப்பொழுதும் நீங்கள் அடைய முடியும். He is greater than any politician, doctor. அவர் எந்த அரசியல்வாதியை விட, எந்த மருத்துவரை விட மேலான ஒரு தேவனாக He is the இருக்கிறார். creator of the universe, the alpha and the omega. அண்ட சராசரங்களையும் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிற தேவனாக இருக்கிறார் அவர். He is always listening. We can go boldly to அவர் him. எப்போது நமக்கு செவி கொடுக்கிறார்கள். தைரியமாக அவருடைய சன்னிதானத்துக்கு நாம போக Can முடியும். somebody shout amen? அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. The third spiritual blessing is this. மூன்றாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இதுமாக காணப்படுகிறது. God cleansed us by the blood of Jesus Christ. இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக தேவன் நம்மை சுத்திகரித்தார். And because he cleansed us, the Holy Spirit, God himself, will come and live inside of us. அதனாலே அதன் நிமித்தமாக பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்குள்ளே அவர் வாசம் செய்ய முடிகிறதாக இருக்கிறது. See, Holy Spirit is one of God. He's three persons. He's a part of the Godhead. மூன்று திருத்துவத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற ஒரு நபராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் காணப்படுகிறார். I don't know about you, but I cannot live without the Holy Spirit on the inside உங்களை of me. குறித்து எனக்கு தெரியவில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே என்றால் என்னால வாழ முடியாது. He is my comforter when I'm in trouble. நான் பிரச்சனைகள் வழியாக கடந்து செல்லும்போது என்னுடைய தேற்றரவாளனாக இருக்கிறார். He is the one who teaches me the word of God. எனக்கு தேவனுடைய வசனத்தை அவர்தான் போதிக்கிறார். He is my advocate in my times of justice. எனக்கு நியாயம் தேவைப்படும் பொழுது அவரே எனக்கு வழக்காடுகிறவராக வக்கீலாக இருக்கிறார். For many years in my life, can I tell you something? நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், சொல்லலாமா? Many years in my life, அநேக வருடங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே I only talk to God one way. நான் ஆண்டவரிடம் மட்டுமே பேசிக்கொண்டு ஒரு வழி பாதையா ஆண்டவரிடம் மட்டும் பேசிக்கொண்டிருந்தேன். But through the Holy Spirit, he began to talk to me. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் என்னிடம் பேச ஆரம்பித்தார். You see, prayer is not so much about talking to God, but also listening to what he has to say to you. ஜெபம் என்றால் தேவனிடம் நாம் பேசுவது மட்டுமல்ல, தேவன் நம்மிடம் நம்முடைய வாழ்க்கை குறித்து பேசுகிற காரியம் கலந்த ஒரு காரியமாக இருக்கிறது. We must be thankful that the Holy Spirit lives on the inside of us. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவி இருப்பதினாலே நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுகளாக இருக்க வேண்டும். Number one, we spoke about our spiritual blessing. முதலாவதாக ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து பேசினோம். Now we will talk about this blessing of our soul. என்னுடைய ஆத்மாவின் ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். See, our soul is made up of three things. நம்முடைய ஆத்மா மூன்று காரியங்களாலே கட்டப்பட்டிருக்கிறது. Our mind, our will and emotions. நம்முடைய மனது, நம்முடைய உணர்வுகள், நம்முடைய சித்தம். In 1 Corinthians chapter 2 verse 16, 1 கொரிந்தியர் 2:16லே 1 Corinthians chapter 2 verse 16, this 1 is what it கொரிந்தியர் says. 1 கொரிந்தியர் 2:16லே பவுல் விதமாக சொல்கிறார். For who has known the mind of the Lord that he may instruct him? But we have the mind of Christ. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. You see, my dear brothers and sisters, I want you to imagine with me what it must feel like to be in the mind of Christ. நீங்கள் அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருப்பதை குறித்து நீங்கள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். Jesus, when he walked this earth, இயேசு இந்த உலகத்திலே அவர் நடந்து சென்றபோது not once did he think of anything anxious. எப்பொழுது எந்த குறித்தும் அவர் ஒரு அங்கலாய்ப்போ ஒரு கவலை இல்லாதவராக இருந்தார். Not once was he depressed. ஒரு முறை கூட அவர் மன அழுத்தத்துக்குரிய அல்லது மிகவும் கலங்கினவராக இல்லை. Not once was he fearful about what the devil would do. எப்ப பிசாசு தனக்கு என்ன காரியம் செய்வானோ என்ற குறித்து ஒருபோதும் அவர் பயப்படவில்லை. Not once did he struggle to forgive somebody. இன்னொரு நபரை மன்னிப்பதற்கு அவர் ஒருபோதும் என்ன செய்யவில்லை, அவர் தயங்கவில்லை, அவர் பயப்படவில்லை. Not once did he have unrighteous anger. ஒருபோதும் அவரிடம் தப்பான கோபம், நீதியற்ற கோபம் இல்லை.
He operated in a whole different level. அவர் ஒரு மகத்துவமான ஒரு நிலையிலே அவர் என்ன செய்தார், செயல்பட்டு கொண்டிருந்தார். But Paul is telling the church of Corinth, we have that same mind that Jesus had. ஆனால் பவுல் கொரிந்தியர் சபைக்கு சொல்கிறார், அதே சிந்தை நமக்குள்ளும் இருக்கிறது. This is the other blessing that you and I have access to today. நமக்கு இன்றைக்கு காணப்படுகிற இன்னொரு ஆசீர்வாதம் இதுவாகவே இருக்கிறது. That we have the mind of Christ. நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கு. ஹல்லேலூயா. The Bible says, do not be conformed to this world. வேதம் சொல்கிறது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், but be transformed by the renewing of your mind. உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேதம் சொல்கிறது. It's time for us, church, to put away the anxiety, the fear, the depression. நமக்கு காணப்படுகிற மன அழுத்தம், மன வேதனை, நமக்கு அங்கலாய்ப்பு, இதையெல்லாம் நாம் பின்னாக தள்ளிவிட்டு, and it's time for us to put on the mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தையை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். I don't know about you, but that makes me happy. உங்களை குறித்து எனக்கு தெரியும், ஆனா எனக்கு அது சந்தோஷத்தை தருகிறது. Can somebody shout hallelujah? Hallelujah. You see, not only do we have the mind of Christ, நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருப்பது மட்டுமல்லாமல், but we can also have the emotions of Christ. கிறிஸ்துவின் உணர்வுகளும் நமக்குள் காணப்பட முடியும். This is one of the most beautiful stories in the Bible that I've seen. நான் வேதத்திலே பார்க்கிற பல சம்பவங்களிலே நான் மிகவும் அழகான ஒரு சம்பவமாக இதை கருதுகிறேன். Jesus is standing in front of the tomb of Lazarus. லாசருவின் கல்லறைக்கு முன்பதாக இயேசு நின்று கொண்டிருக்கிறார். And he saw all his family, friends and everybody crying. அங்கே லாசருவின் உறவினர்கள், நண்பர்கள், குடும்பங்கள் யாவும் நினைச்சு அழுது கொண்டிருக்கிறார்கள். And Jesus, even though he knew he was going to resurrect Lazarus, இயேசு லாசருவை அவர் உயிர்த்தெழ போகிறார், உயிர்த்தெழ பண்ண செய்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தும், Jesus wept to partake in the mourning of the people. அந்த ஜனங்களின் துயரத்திலே அவர் தன்னை ஒருவராக கருதி அங்கே கலந்து கொள்கிறார். That gives me hope today, my dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே, அது இன்றைக்கு எனக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. If Jesus wept with the people, he sees your pain and my pain today. இயேசு அந்த ஜனங்கள் மத்தியிலே இருந்து அங்கே அழுதார் என்றால், உங்களுடைய வேதனைகளையும் உங்களுடைய வருத்தங்களையும் அவர் காண்கிறவராகவே இருக்கிறார். This is our next blessing of our soul, that Jesus empathizes with our emotions. இது நமக்கு காணப்படுகிற இன்னொரு ஆசீர்வாதமா இருக்கிற தேவன் இயேசு நம்முடைய உணர்வுகளில் ஒருவராக, நமக்குள் ஒருவராக நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்திருக்கிறார். The last soul blessing that we have is this. ஆத்ம ஆசீர்வாதம், இன்னொரு கடைசியாக ஆத்ம ஆசீர்வாதம் என்னவென்றால், the purpose of our life has to do with the will of God. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் எப்பொழுதுமே தேவனுடைய சித்தத்தை நாம் செய்வதை குறித்தே இருக்கிறது. When our will becomes aligned to God's will, we will fulfill the purpose God has for us. நம்முடைய சித்தம் தேவனுடைய சித்தத்தோடு ஒன்றாக காணப்படும் பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை நாம் நிறைவேற்ற முடியும். The way we fulfill the will of God is when we begin to love God and to love people. நாம் தேவனுடைய சித்தத்தை எவ்விதமாக நாம் நிறைவேற்றும் ஒரு வழி என்றால், நாம் தேவன் நம்மை நேசிப்பது போல நாமும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். Because he first loved us, we love others. நம்மேல் அவர் முதலாக நேசம் கொண்டதினால் நாமும் என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களை நேசிக்க வேண்டும். This is the blessing of our soul. இது நம்முடைய ஆவிக்குரிய அல்லது ஆத்மாக்குரிய இன்னொரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. The last blessing, we already saw the spirit and the soul. நாம் ஏற்கனவே ஆவியும் ஆத்மாவையும் குறித்து பார்த்து விட்டோம். Now we want to see the blessing of our bodies. இப்பொழுது சரீரத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து பார்ப்போம். You see, many of you are sitting here today. இன்றைக்கும் அநேகர் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். It's only because of the grace of God. அது எப்படி என்றால் தேவனுடைய சுத்த கிருபை. Only because you have breath in your lungs that God breathed into your lungs. நீங்கள் தேவனுடைய சுவாசம் உங்களுக்குள் இருப்பதினாலே தான் நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். The Bible says we live and have our being in Christ. வேதம் சொல்கிறது நாம் நிற்பதும் நடப்பதும் எல்லாம் நம்முடைய சுவாசம் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாக. எத்தனை பேர்? That means everything we do is because of the grace of Jesus Christ. நாம் செய்கிற எல்லாமே இயேசுவின் கிருபையினாலே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. Somebody shout amen. ஆமென் சொல்ல முடியுமா? We have breath in our lungs, our bodies are here, we're sitting here hearing the word of God because of the blessing of our physical bodies. நாம் இங்கே இருக்கிறோம், நமக்கு உயிர் இருக்கிறது காரணம் என்றால் இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் கிருபையினாலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. Many of us had sicknesses and disease this past year.
கடந்த வருடத்திலே அநேகருக்கு வியாதிகள் நோய்கள் இருந்தது. Many of us are healed. அநேகருக்கு சுகம் கிடைத்தது. But many of us may not have been healed. அநேகர் இன்னும் சுகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். But I'm here to tell you and declare the word of God. ஆனால் இன்று தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். Jesus, by his stripes we are healed. இயேசுவின் தழும்புகளாலே நாம் சுகமானோம். As an evangelist, I travel all over the world. I see Jesus healing people even today. நான் சுவிசேஷகனாக உலகம் முழுவதும் நான் பிரயாணப்பட்டு காணுகிற ஒரு காரியம் என்னால் இயேசு இன்னும் சுகம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். Jesus is the same yesterday, today and forever. If you are sick in your body, I'm here to tell you Jesus is going to heal you. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். என்று உங்களுடைய வாழ்க்கையில வியாதி இருக்குமானால் நான் சொல்லுகிறேன், இயேசு அந்த வியாதியை என்ன செய்வார்? எடுத்து போடுவார் என்று. I don't know about you, but I have a daughter. உங்களை குறித்து எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு மகள் உண்டு. And I can't imagine giving her life for somebody else's life. அவளுடைய வாழ்க்கை இன்னொருடைய நபருடைய வாழ்க்கைக்காக நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். But God in his love gave his son for you and I. ஆனால் தேவன் நம்மேல் உள்ள அன்பினாலே தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தார். Today if we go to God with the blood of Jesus his son, இன்றைக்கும் இயேசுவின் இரத்தத்தை கொண்டு நாம் பிதாவிடம் நாம் செல்வோமானால், won't he not look with compassion and heal us today? நம்மேல் அவர் இரக்கம் கொண்டு நம்மை அவர் சுகப்படுத்த மாட்டாரா? If Jesus paid for it on the cross, it is available for you tonight, today. இயேசு சிலுவையிலே அதற்கான கிரியையை செலுத்தினார். ஆனால் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே சுகம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? I'm here to tell you the blessing of your body is you can be healed today. என் தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையிலே சரீர பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், இன்றைக்கும் தேவன் நம்மை சுகப்படுத்த முடியும். This is the blessing of our bodies that we can have. இதுதான் தேவன் நம்முடைய சரீரத்தை குறித்து நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். And in the end I will pray for all of you who are sick in your bodies. யாருக்கெல்லாம் சரீரத்தில் வியாதி உண்டு அவர்களுக்காக நான் முடிவில் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். And Jesus will touch you. இயேசு உங்களை தொட போகிறார். All you need to do is have faith. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் விசுவாசமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். I'll end with the story and with the verse. ஒரு வசனத்தோடும் ஒரு சம்பவத்தோடும் என்னுடைய பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். There was a pastor in a church. ஒரு சபையிலே ஒரு போதகர் இருந்தார். There were 2 boys in that church. அந்த சபையிலே 2 பையன்கள் சிறுவர்கள் இருந்தார்கள். They grew up in the church. அவர்கள் அந்த சபையிலே வளர்ந்தவர்கள். They became men in the church. சபையிலே வளர்ந்து அவர்கள் பெரியவர்களாக மாறினார்கள். They got married in the church. அந்த சபையிலே அவர்கள் திருமணமும் முடித்தார்கள். They started to grow old. அங்கே முதிர் வயது உள்ளவர்களாக அந்த சபையிலே அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். But the pastor saw both of them. He saw one was sad and the other was happy. ஆனால் 2 பேர் இருந்தாலும் இந்த போதகருடைய பார்வையிலே ஒருவன் துக்கமுள்ளவனாகவும் ஒருவன் சந்தோஷமுள்ளவனாகவும் காணப்பட்டான். So he spoke to both of them separately. ஆகவே 2 நபர்களிடம் தனித்தனியாக அவர் பேசினார். First he spoke to the first man. முதலாவது நபரிடம் அவர் பேசினார். And he asked him, why are you so sad? ஏன் மிக துக்கமுள்ளவனாக இருக்கிறாய் என்று கேட்கிறார். He said, Pastor, I've served God from a very small age. போதகரே, நான் சிறு வயதிலேயே ஆண்டவரை நான் சேவித்துக் கொண்டிருக்கிறேன். I'm waiting for my breakthrough every day. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரே என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். I want to get that promotion. அந்த பதவி உயர்வுக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். I want to get that own house. அந்த பழைய அந்த விரும்புகிற வீடை நான் பெற விரும்புகிறேன். I want to get that more money. இன்னும் என்னுடைய வாழ்க்கை அநேக பணம் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறேன். I want to be healed. எனக்கு சுகத்தை பெறுவதற்கு நான் விரும்புகிறேன். But why is God not doing anything? ஏன் ஆண்டவருக்கு எதுவும் ஏனுக்கு என்னுடைய வாழ்க்கை செய்யவில்லை? And then the pastor went and spoke to the other person. அதற்கு அப்புறமாக போதகர் இன்னொரு நபரிடம் பேச ஆரம்பித்தார். And he spoke to that man. அந்த நபரிடம் அவர் பேசினார். He said, why are you so happy? ஏன் நீ மிகவும் சந்தோஷமுள்ளவனாக இருக்கிறாய்? I've seen your friend, he's always sad, but you're so happy. நான் உன்னுடைய நண்பனை பார்க்கிறேன், அவன் எப்பொழுதும் துக்கமுள்ளவனாக இருக்கிறான், நீ எப்பொழுதும் சந்தோஷமுள்ளவனாக இருக்கிறாய் என்று கேட்டார். Then he said, Pastor, you don't understand. போதகரே, நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். God has given breath in my lungs.
என்னுடைய எனக்கு சுவாசத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். God has blessed me with a marriage. எனக்கு ஒரு நல்ல ஒரு திருமணத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். God has blessed me with a house and a roof over my head. என்னுடைய தலைக்கு மேலே ஒரு கூரையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். God has blessed me with food so that I don't have to be hungry. எனக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுத்திருக்கிறார். अनेகர் பட்னியா இருக்க ஆண்டவர் சாப்பாடை கொடுத்திருக்கிறார். God has given me clothes to wear so I am covered. நான் என்னை மூடிக்கொள்ளும்படியாக தேவன் எனக்கு நல்ல உடையை கொடுத்திருக்கிறார். God has given me the opportunity to come and serve the house of God. தேவனுடைய ஆலயத்திலே தேவனை சேவிக்கும்படியாக தேவன் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். I might not have a big house. எனக்கு ஒரு பெரிய வீடு இல்லாமல் இருக்கலாம். I might not have gotten that promotion. எனக்கு ஒருவேளை அந்த பதவி உயர்வு இல்லாமல் இருக்கலாம். But I see the hand of God with me every day. ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கரம் என்னோடு இருக்கிறது. ஹalleluya. My dear brothers and sisters, I'm here to tell you. அருமையான சகோதர சகோதரி, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். You can either look at what God is not doing in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்யாததை குறித்து நீங்கள் கண்டு கொண்டிருக்கலாம். Or you can look at what God is doing in your life. அல்லது தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நீங்கள் நோக்கி அவருக்கு துதி செலுத்தலாம். But if you can look at what God is doing, you can thank him. நீங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள், எப்பொழுதும் நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பீர்கள். Before we end this year, may we be a people who give thanks to the Lord. இந்த வருடத்தை நாம் முடிப்பதற்கு முன்பதாக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு ஜனங்களாக நாம் இருப்போமாக. Because he has already blessed us spiritually. ஏனென்றால் நம்ம ஏற்கனவே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். He has already blessed our soul. நம்முடைய ஆத்மாவை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். He has already blessed our body. நம்முடைய சரீரங்களை தேவன் ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். Let us end this year with thanksgiving. நம்முடைய வருடத்தை நன்றி செலுத்துகிறவர்களாக முடிப்போமாக. Let's quickly stand to our feet as I close in prayer. துரிதமாக நாம் எழுந்து நிற்போமான அந்த ஆராதனையை முடிக்கும்போது We need to be a people who are content. நாம் திருப்தி உள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும். I'm just going to read two verses. 1 Timothy chapter 6 verse 6 and 7. 1 தீமோத்தேயு 6-7 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். Now godliness with contentment is great gain. For we brought nothing into this world, and it is certain we can carry nothing out. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். So my dear brothers and sisters, the greatness of the call is contentment. அருமையான சகோதர சகோதரியர்களே, நம்மை அழைத்தவர் நம்மை பெரிதான ஒரு நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார். அதுவே மன நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Close your eyes as we pray. கண்களை மூடுவோமா. Father, we come to you with thanksgiving at the end of this year. பிதாவே, இந்த வருட முடிவிலே நன்றி உள்ளவர்களாக உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். You've already blessed us with spiritual blessing. Thank you. ஏற்கனவே எங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே நீங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், உமக்கு நன்றி. You've already blessed our souls with the mind of Christ. ஆண்டவரே, எங்களை கிறிஸ்துவின் சிந்தையின் மூலமாக எங்களுடைய ஆத்மாவை ஆசீர்வதித்திருக்க அதற்காக நன்றி. We can live a victorious life because of that. இதன் மூலமாக இதன் நிமித்தமாக நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும், அதற்காக நன்றி. You've sustained our bodies and given us healing. Thank you. ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தை நீர் சுகங்களை அளித்து எங்களை விதமாக பராமரித்து வருகிறீர், அதற்காக நன்றி. We thank you for your goodness and your faithfulness, God. உம்முடைய உண்மைக்காகவும் உம்முடைய நன்மைக்காகவும் உம்முடைய நல்லவர் என்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். You are the author and the finisher of our faith. எங்களுடைய விசுவாசத்தின் துவக்கம் முடியுமாக இருக்கிறீர் ஆண்டவர், உமக்கு நன்றி. If you need healing in your body, I want you to put your hand on your head. உங்களுடைய வாழ்க்கையில் சரீரத்துக்கு உங்களுக்கு சரீர சுகம் தேவையானால் உங்களுடைய கைகளை உங்களுடைய தலைகளை வைத்துக் கொள்ளுங்கள். Right now, in the name of Jesus, I rebuke every sickness and disease. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வியாதியையும் ஒவ்வொரு நோயையும் நான் கடிந்து கொள்கிறேன். I command you to go in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே கடந்து செல்ல என்று நான் கட்டளையிடுகிறேன். Every organ be healed in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு அவயவங்களும் சுகமடைவதாக. All pain go in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வலியும் கடந்து செல்வதாக. By the mighty name of Jesus, I declare you healed. இயேசுவின் மகத்துவமுள்ள நாமத்தினாலே சுகமடைவதாக என்று சொல்லுகிறேன். Receive your healing now. இப்பொழுது உங்களுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். Amen. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்று எப்பொழுது நம் அனைவரோடு கூட இன்றைக்கு இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.